ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஹெச்சிஎஃபோட 4 மெத்தட்ஸ் என்னென்ன, அது எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஹெச்சிஎஃப் அப்படின்றது வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். 2 நம்பருக்கு நடுவில் அதோட ஹெச்சிஎஃப் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போது நம்ம இந்த 4 மெத்தடில் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ மெத்தட் 1ல் இப்போ சப்போஸ் உங்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க 20க்கும் 12க்கும் ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு சின்ன நம்பராக இருந்தால் இந்த மெத்தட் வந்து அப்ளிகபிள். இதே ஒரு பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு உட்காந்து நம்ம ஃபேக்டரி எழுத ரொம்ப லேட் ஆகும். ஸோ சின்ன நம்பர் கொடுத்தாங்கன்னா இதை நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு மெத்தடு. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபேக்டரைசேஷன் மெத்தடுக்கு ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20ஐயும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12ஐயும் எடுத்து எழுதிக்கணும். ஃபேக்டர்ஸ்னால் என்ன மேம்? ஃபேக்டர்ஸ் அப்படின்னா அந்த நம்பர் எந்த டேபிள்ஸ்லலாம் வரும் அதுதான் அதோட ஃபேக்டர்ஸ். இப்போ 20ன்றதை எந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணும்? இப்போ 1 டேபிளில் 20 வரும், 2 டேபிளில் வரும், 3ல் வராது, 4ல் வரும், 4 5 20ல், இப்போ 5 டேபிளில் வரும், 6 7 8 9 10 டேபிளில் தான் வரும் அதுக்கப்புறமா. ஸோ அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அதோட 20 டேபிள்ஸில் வரும். ஸோ 1ம் 20யும் 2 10 4 5 20. ஸோ இதெல்லாம் 20யோட ஃபேக்டர்ஸ். அதேமாதிரி 12 பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக எழுதணும் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் இன்னும் ஈஸியாக எழுதுறதுக்கு இப்போ 12 வந்து இப்போ 1 டேபிளில் 12 சார் வரும்ல. இப்போ இங்கே 1ம் இங்கே 12ம் எழுதிக்குவாங்க. 1 12 சார். அடுத்த 2 டேபிளில் 2 6 சார். அப்போ 2 டேபிள்லேயும் வரும், 6 டேபிள்லேயும் வரும் அப்படின்னு அர்த்தம். 3 டேபிளில் 3 4 சார். அடுத்து 5 டேபிளில் வராது. 6 நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதிட்டோம்ல. அப்போ நம்ம எல்லா ஃபேக்டர்ஸையும் எழுதிட்டதாக அர்த்தம். ஸோ ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1 காமனாக இருக்குது, 2ம் காமனாக இருக்குது, 4ம் காமனாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கிறதுல ஹையஸ்ட்டு யாருன்றது தான் நம்மளோட கேள்வி. அப்போ இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, அதுதான் ஹையஸ்ட்டு. அப்போ 4ன்றது தான் ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். மெத்தட் 2 இப்போ 144 120 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஸ்டினில். நம்ம ரெண்டாவது மெத்தட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் இதை வந்து ஹெச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2 நம்பரையும் ப்ரைம் நம்பர்ஸாக பிரேக் பண்ணணும். அப்போ 144ஐயும் 120ஐயும் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக பிரிங்க. 2 டேபிளில் 72 டைம்ஸ், 2 டேபிளில் 36 டைம்ஸ், 2 டேபிளில் 18 டைம்ஸ், 2 டேபிளில் 9 டைம்ஸ். 9 வந்து 3 டேபிளில் 3 டைம்ஸ் வரும். திருப்பி இது 2 டேபிளில் 60 டைம்ஸ், 2 டேபிளில் 30 டைம்ஸ், 2 டேபிளில் 15 சார் 30 வரும், 3 டேபிளில் 5 சார் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 144 அப்படின்ற நம்பரை பிரேக் பண்ணால் 2 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு, அதனால 2 பவர் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். மல்டிபிள் பை 3 வந்து 2 தடவை வந்திருக்கு, அப்போ 3 பவர் 2ன்னு எழுதிக்கோங்க. மாதிரி 120யோட ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு, 3 1 டைம் வந்திருக்கு, 5ம் 1 டைம் வந்திருக்கு. இதுதான் இவங்களோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதினதுக்கப்புறம் ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா காமனாக என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். முதல்ல 2 பவர் 4ம் 2 பவர் 3யும் இருக்குது. அப்போ இதில் காமன்னு பார்த்தா 2 பவர் 3 தான். இதுலேயும் 3 2 இருக்கும், அதுலேயும் 3 2 இருக்கும். இதில் வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இருக்கும். ஆனால் நம்ம காமனை மட்டும் தான் எடுக்கணும். அதனால எப்போவுமே ஸ்மால் பவர் தான் நம்ம எடுக்கணும். 3 பவர் 2 3 பவர் 1. அப்போ காமன் என்னன்னு பார்த்தா 3 பவர் 1 தான் காமன். 5க்கு அங்கே காமன் ஃபேக்டர் இல்லாததுனால அதை நம்ம வெளியே எடுக்க முடியாது. ஸோ 2 பவர் 3னா 2 × 2 × 2 அப்படின்னு அர்த்தம். மல்டிபிள் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொடுக்கறதுக்காக. ஸோ 8 8 3s are 24. அப்போ 24 அப்படின்றது தான் 144க்கும் 120க்குமான ஹெச்சிஎஃபோட கரெக்ட் ஆன்சர். தேர்ட் மெத்தட் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தடில் இப்போ அதே நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 144ம் 120யும் இருக்குது. ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தடில் எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ இருக்கிறதுல எது பெரிய நம்பர்னு பாருங்கள். அந்த பெரிய நம்பரை சின்ன நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். 144ஐ 120ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ கோஷன்ட் இந்த பக்கம் எழுதுங்க. 120 1s are 120. ஏன்னா 144க்குள்ள 1 டைம் தான் இருக்குது. ஸோ இது இப்படி எழுதிட்டு இதை மைனஸ் பண்ணால் 24 கிடைக்குது. ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இதை பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி இந்த டிவிஷனை வந்து ரிப்பீட் பண்ணுறோம். இந்த இடத்துல வரப்போகிற உங்களோட டிவிடெண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களோட இங்கே இருந்த டிவைசர். இந்த 120ஐ தான் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளே எழுதணும். இப்போ 120 24ஆல் டிவைட் பண்ணுறோம். 24 1s are 2s are பார்க்கும்போது 24 5s are வந்து 120 கிடச்சிரும். அப்போ ரிமைண்டர் 0. சப்போஸ் இங்கே திருப்பி 0 வரலன்னா நம்ம இதை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இங்கே ரிமைண்டர் 0 வந்தது இல்லையா? இங்கே ரிமைண்டர் 0 வரும்போது யார் டிவைசராக இருந்தாங்களோ அவங்க தான் உங்களோட ஹெச்சிஎஃப். இதே நம்பர் தான் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லேயும் பண்ணியிருந்தோம். 144க்கும் 120க்குமான ஹெச்சிஎஃப் வந்து 24 அப்படின்னு எழுதியிருந்தோம். அதை விட இது ரொம்ப டைம் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். மெத்தட் 3க்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ 300ம் 396ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அதே மாதிரி டிவிஷன் மெத்தடில் பிக் நம்பர் வந்து உள்ளே எழுதுங்க, ஸ்மால் நம்பர் வந்து வெளியில் எழுதிக்கோங்க. ஸோ 396ல் 300 வந்து ஒன் டைம் தான் வரும். 1 × 300 300 எழுதிடலாம் நம்ம. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96 கிடைக்குது. இப்போ திருப்பியும் நம்ம இதை என்ன பண்ணணும்னா டிவிஷனை வந்து கண்டினியூ தான் பண்ணணும். ஆனால் இந்த டிவைடண்ட்டுக்கு நம்ம எடுக்க வேண்டிய வேல்யூ வந்து இங்கே இருந்த டிவைசர் இந்த 300 தான் உள்ளே எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக நம்மளுக்கு இங்கே கிடைச்ச இந்த ரிமைண்டரை தான் டிவைசராக யூஸ் பண்ணணும். இப்போ 96 டேபிளில் 96 3s are 96 × 3 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 288 கிடைக்குது. அதுதான் 300க்கு பக்கத்தில் வருது. 96 3s are 288ன்னு எழுதிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்குது. ஸோ ரிமைண்டர் வந்து 12 வந்திருக்கு. ரிமைண்டர் 0 வர வரைக்கும் கண்டினியூ பண்ணோம் இல்லையா, அதனால திருப்பி நம்ம இந்த டிவிஷனை கண்டினியூ பண்ண போகிறோம். நம்மளுக்கு ரிமைண்டராக வந்த 12 வந்து டிவைசராகவும் இங்கே கிடைச்ச யூஸ் பண்ணியிருந்த டிவைசரை வந்து டிவைடண்ட்டாகவும் உள்ளே போட்டுக்கணும். இந்த 96 உள்ளே எழுதிடணும். ஸோ 12 டேபிளில் 96 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 டைம்ஸ் கிடைக்கும். 12 8s are 96 கிடைக்குது. அதனால இங்கே 8ன்னு எழுதிட்டு இங்கே 96ன்னு போட்டால் நம்மளோட ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடைச்சாச்சு. நம்மளுக்கு இங்கே ரிமைண்டர் 0 வரும்போது யார் டிவைசராக இருந்தாங்களோ அவங்க தான் உங்களோட ஹெச்சிஎஃப். ரொம்ப சிம்பிள் இது. பிக் நம்பர் உள்ளே போடணும், ஸ்மால் நம்பர் வெளில போடணும். டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் 0 வரலன்னா திருப்பியும் ஒரு டிவிஷனை கண்டினியூ பண்ணுறோம். இங்கே டிவைசராக யார் இருந்தாங்களோ அவங்கள உள்ளே போடுறோம். இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வந்து ரிமைண்டர் 0 வர வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ரிமைண்டர் 0 வரும்போது யார் டிவைசராக இருந்தாங்களோ அவங்க தான் உங்களோட ஹெச்சிஎஃப். அப்போ 300க்கும் 396க்கும் 12 தான் ஹெச்சிஎஃப் வேல்யூ. இப்போ மெத்தட் 4 பார்க்கலாம். ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட். ஹெச்சிஎஃப் ஆஃப் 144ம் 120. ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் லாங் மெத்தட் தான், நான் ரொம்ப ஈஸி. ஸோ இதில் 2 நம்பர் இருக்கும்ல, அதில் பிக் நம்பர் எடுத்து அதோட ஸ்மால் நம்பரை அதிலேருந்து மைனஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ 114லேருந்து 120 மைனஸ் பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்து 24 கிடைக்குது. ஸோ இங்கே வந்து வேல்யூ 0 வர வரைக்கும் இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். இப்போ இங்கே 24 தான் வந்திருக்கு, அப்போ வந்து 0 கிடைக்கல இல்லையா. அப்போ வந்து 120யும் 24யும் எடுத்து திருப்பி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். 120 - 24 மைனஸ் பண்ணோம். இப்படி மைனஸ் பண்ணும்போது நமக்கு 96 கிடைக்குது. திருப்பியும் 0 கிடைக்கல. திருப்பி இந்த 2 நம்பரையும் நம்ம மைனஸ் தான் பண்ணோம். ஆனால் எழுதும் போது பிக் நம்பரை ஃபஸ்ட் எழுதுங்க. 96லேருந்து 24 என்ன பண்ணோம், மைனஸ் தான் பண்ணோம். அப்படி மைனஸ் பண்ணும்போது 72 கிடைக்குது. திருப்பியும் ரிமைண்டர் என்ன கிடைக்கல, 0 கிடைக்கல. திருப்பி நம்ம இதை என்ன தான் பண்ண போகிறோம், ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஆனால் 72யும் 24யும் எடுத்துக்கணும். 72லேருந்து 24 மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் நமக்கு 48 கிடைக்குது. ஸோ இன்னும் 0 வரல. திருப்பி 48யும் 24யும் நம்ம மைனஸ் தான் பண்ணணும். 48ல் 24 மைனஸ் பண்ணால் 24 வந்தாச்சு. அப்போ 24ல் 24 மைனஸ் பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் என்ன வந்துடும், 0ன்னு கிடச்சிரும். ஸோ எந்த ஸ்டெப்பில் வந்து 0 வருதோ, எங்கே எம்மும் என்னும் ஈக்குவல்னு கிடைக்குதோ அந்த நம்பர் தான் நம்மளோட ஹெச்சிஎஃப். அப்போ நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் 144க்கும் 120க்கும் ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து 24 தான். நம்ம வந்து ரிப்பீட்டட் டிவிஷனில் பண்ணும்போதும் நமக்கு இதே 24 தான் ஆன்சராக கிடச்சிது. இதுதான் 4 மெத்தட் வந்து ஃபைண்டிங் ஹெச்சிஎஃப். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 56க்கும் 12க்கும் ஹெச்சிஎஃப் இந்த 4 மெத்தட்லேயுமே ஃபைன் பண்ணி பாருங்கள். எல்லா மெத்தட்லேயும் ஆன்சர் 4 வருது உங்களால் பார்க்க முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.